முத்துக்கடை பேருந்து நிலையத்தை அடைந்து இடதுபுறமாக ஆற்காடு சாலையில் திரும்பாமல் நேரே செல்லும் பெங்களூர் சித்தூர் சாலையில் சென்றால் சிப்காட் தொழிற்சாலை பகுதிகளை தாண்டி இந்த சிறப்பு பெற்ற திருவளம் நம்முடைய பாலத்தில் ரொம்ப சிறப்பான தமிழ்நாட்டு பாலங்களில் ஒன்றான திருவளம் பிரிட்ஜ் என்று சொல்வார்கள். அந்த திருவளம் இருப்பு பாதை கடந்தால் திருத்தலத்தை அடையலாம். பாலாற்றின் மறுமுனையில் உள்ள ஊருக்குள் நுழையும் போதே கோபுரம் தெரியும். நிவா என்ற நதி ஓடுகிறது. இது பாலாற்றின் துணை நதியாக கருதப்படுகிறது. நதியின் கரையிலே திருக்கோயில் அமைந்துள்ளது. நதி ஓடிச் சென்று பாலாற்றை ஒன்றாக இணைகிறது. இறைவன் தீர்த்தத்தின் பொருட்டு நீ வா என்று அழைக்க இந்நதி அருகில் ஓடி வந்து பாய்ந்ததால் இந்த நதிக்கு நீ வா நதி என்று பெயர். இறைவனுக்கு திருமுழுக்காற்ற நீர் இல்லாத ஒரு துன்பமான காலகட்டத்திலே அந்த ஆலயத்தில் பூஜை செய்த அன்பர் வருத்தப்பட தீர்த்தம் தேவை என்பதற்காக நம்பெருமான் நீ வா என்று அழைக்க இந்நதி அருகில் எவ்வாறு வைகையிலே குண்டோதரன் தாகம் இட்ட வந்ததோ அதுபோல இங்கே இறைவனுக்கு தீர்த்தமாடல் பொருட்டு இறைவன் நீ வா என்று அழைக்க இந்நதி ஓடி வந்து பாய்ந்ததால் இதற்கு நீவா நதி என்ற பெயர். இது நாளடைவில் நிவா நதி ஆயிற்று. இன்று பொன்னையாறு என்ற பெயரும் இதற்குள்ளது. பொன்னையாறு, பெண்ணை அல்ல, பொன்னையாறு என்ற பெயரும் உள்ளது. இந்நதியிலிருந்துதான் பண்டைய நாட்களில் சாமிக்கு தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் செய்வார்கள். இப்போது கோயில் உள்ள கௌரி தீர்த்தம் என்ற தீர்த்த கிணறு உள்ளது. அதிலிருந்து எடுத்து அபிஷேகம் செய்கிறார்கள். நிவா நதி வடக்கிலிருந்து தெற்காக ஓடுகிறது. இத்தலம் வில்வவனம், வில்வாரண்யம் என புராணத்திலே பேசப்படுகிறது. ஒரு காலத்திலே வில்வக்காடாக பகுதி இருந்தது. அந்த காட்டிலே ஒரு பாம்பு புற்றில் சிவலிங்கம் இருக்கிறது. நாள்தோறும் ஒரு பசு வந்து சிவலிங்கத்தின் மீது புற்றிலே பால் சுரிந்து வழிபட்டது. இதனால் புற்று சிறிது சிறிதாக கரைந்து நாளடைவில் சிவலிங்கம் வெளிப்படலாயிற்று என்று தலவரலாற்றிலே பேசப்படுகிறது. திருப்பணி செய்யப்பட்ட கோயில் மிக அழகுடன் விளங்குகிறது. கோயில் தென்னை மரங்களும் பலா மரங்களும் திருப்பணி செய்யப்பட்ட கோயில் அழகுடன் விளங்குகிறது. கோயில் உள்ளே தென்னை மரங்களும் பலா மரங்களும் உள்ளன. தொலைவிலிருந்து பார்க்கும்போது பசுமையான சோலைகளுக்கிடையே கோயில் இருப்பது கண்ணுக்கு மிக அழகாக காட்சி தரக்கூடிய இறைவனுடைய அருள் சிறப்பாகும். சுற்றுமதில் சிறப்பாக உள்ளது. பழைய கல்வெட்டில் தருத்தலத்தின் பெயர் தீக்காளி வள்ளம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாக, சீர்காழிக்கு பக்கத்தில் வள்ளம் என்றொரு ஊர் இருப்பதால் அதனின் வேறாக இதை அறிவதற்காக தீக்காளி வள்ளம் என்று இவ்வூர் சொல்லப்படுகிறது. இங்குள்ள அம்பாளுக்கு ஆதியிலே தீக்காளி அம்பாள் என்ற பெயர். ஜடா கலகாம்பாள் என்பது அவருடைய பெயர். தீக்காளி அம்பாள் என்று அன்னை மிக உக்கிர வடிவத்தில் இருந்த பொழுது அம்பாளை ஆதிசங்கரர் வந்து சாந்தப்படுத்தினார் என்றும் இங்கே ஒரு வரலாறு உண்டு. ஞானசம்பந்தருடைய பாடலில் திருவள்ளம் என்றும்
அருணகிரிநாதரின் திருப்புகழில் திருவளம் என்றும் இத்தலம் குறிக்கப்படுகிறது. அன்னை கௌரி, மகாவிஷ்ணு, ஜனக முனிவர் முதலியோர் வழிபட்டு இறைவனுடைய அருள் பெற்ற திருத்தலம். இவர்கள் வழிபட்ட சிவலிங்கங்கள் கோயிலின் உள்ளே இருக்கின்றன. இறைவன் வில்வநாதேஸ்வரர், வல்லநாதர். அன்னையுடைய திருப்பெயர் தனுமத்தியாம்பாள், வல்லாம்பிகை என்று 2 பெயர்கள் இருக்கின்றன. இந்த தனுமத்தியாம்பாளுடைய திருநாமத்திலே நம்முடைய இலங்கை நகரிலே நிறைய பேர் பெண்கள் குழந்தைகளுக்கு தனு என்று பெயர் வைப்பார்கள். அந்த தனுமத்தியாம்பாள் ஆலயம் இங்குதான் இருக்கிறது. தனுமத்தியாம்பாள் வல்லாம்பிகை. தலமரம் வில்வம் கோயிலின் உள்ளே இருக்கிறது. இங்கே தீர்த்தம் கௌரி தீர்த்தம். இந்த ஆலயத்திற்கு செல்பவர்கள் நிவா நதியில் நீராடி கௌரி தீர்த்தத்தில் குளித்து சென்றால் இறையருள் எளிதில் கூடும் என்பது இங்குள்ள மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. கோயிலுக்கு முன்மண்டபத்தில் முகப்புடன் 4 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் தெற்கு நோக்கி உள்ளது. உள்ளே நுழைந்ததும் இடப்பால் பிற்கால பிரதிஷ்டையான வழிவடம் மௌன சுவாமிகள் அவர்களால் திருப்பணி செய்து கட்டுவிக்கப்பட்ட அம்பிகேஸ்வரர் உடனாகிய ராஜேஸ்வரி ஆலயம் உள்ளது. இங்கு நாகலிங்க பூக்கள் பூத்து குலுங்கும் நாகலிங்க மரம் மிக சிறப்பாக இருக்கும், காணத்தக்கது. வலப்பால் நீராளி மண்டபத்தில் கூடிய கௌரி தீர்த்தம் உள்ளது. உட்கோபுரம் 3 நிலைகளை உடையது. இக்கோபுரம் கல் மண்டபத்தின் மீது கட்டப்பட்டது. உள்ளே நுழைந்து பிரகாரத்தில் வலம் வரும்பொழுது உற்சவர் மண்டபம் உள்ளது. பக்கத்தில் காசி விஸ்வநாதர் சன்னதியை தரிசிக்கிறோம். அடுத்து சந்திர மௌலீஸ்வரர் சன்னதி உள்ளது. இந்த 2 சன்னதிகளிலும் உள்ள சிவலிங்க திருமேனிகள் மிகச் சிறியனவாக இருக்கின்றன. அடுத்து அருணாசலேஸ்வரர் சன்னதியில் உள்ள சிவலிங்கம் சற்று பெரியது. இதற்கு பக்கத்தில் சதாசிவர், அனந்தர், ஸ்ரீகண்டர், அம்பிகேஸ்வரர் என்ற பெயர்களில் சிவலிங்கங்கள் வரிசையாக உள்ளன. இதனை அடுத்து மிகச் சிறிதான, பார்ப்பதற்கு அழகான சகஸ்ரலிங்கம், 100 லிங்கம் சொல்வார் அல்லவா, அந்த சகஸ்ரலிங்கம் இருக்கிறது. ஆறுமப் பெருமானின் சன்னதியிலே இருபுறமும் வள்ளி தேவியானவும் நாகப்பிரதிஷ்டையும், ஒரு மூலையிலே அருணகிரிநாதர். இதன் பக்கத்தில் குரீஸ்வரர், விஷ்ணீஸ்வரர், விதாதா ஈஸ்வரர் என்னும் பெயர்களை கொண்ட சிவலிங்கங்கள் வரிசையாக உள்ளன. குரீஸ்வரர், விஷ்ணீஸ்வரர், விதாதா ஈஸ்வரர் என்ற பெயரை கொண்ட சிவலிங்கங்கள் வரிசையாக உள்ளன. அடுத்து வாகன மண்டபம். இதற்கு எதிரிலே ஆதி பில்வ நாதேஸ்வரர் சன்னதி தனி கோயிலாக உள்ளது. இக்கோயில் கிழக்கு நோக்கி இருக்கிறது. இதனுடைய எதிரிலே நெடுங்காலமாக இருந்து வரும் பலாமரம் இருந்தது. இது இக்காலத்தில் பயிராக்கப்பட்டுள்ள பலாமரங்களும் கோயில் உள்ளே இருக்கின்றன. அடுத்து வளவரும் பொழுது அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கிய சன்னதி முன்மண்டபத்துடன் தனி கோயிலாக உள்ளது. கருவறை அகழி அமைப்புடையது. அகழின்னா ஒரு சுற்றியும் தண்ணீர் தேக்கி நடுவில் இருக்கிறது கூட. கருவறை அகழி அமைப்புடையது. வலம் வருவதற்கு வசதியாக இருக்கிறது. வலம் கோஷ்டம் முகமாக விநாயகர், அன்னபூரணி, அபய வரதத்துடன் அமர்ந்துள்ள அம்பாள், துர்க்கை ஆகியோர் உள்ளனர். எதிரிலே சண்டியேஸ்வரி சன்னதி. அதற்கெதிரில் பிரகாரத்திலே தலவரமான வில்வம் உள்ளது. வலப்பால் சுந்தரேஸ்வரர் சன்னதி இருக்கிறது. இதுவும் கிழக்கு நோக்கியதாக தனி கோயிலாக உள்ளது. மீனாட்சி அன்னை தெற்கு முகமாக தரிசனம் தருகிறார். உள்ளே கோஷ்டமூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மன்,
துர்க்கை முதலிய மிகச்சிறிய திருவுருவங்கள் உள்ளன. சண்டேஸ்வரரும் உள்ளார். சன்னதியின் எதிரிலே தீர்த்த கிணறு உள்ளது. பிரகாரத்திலே யாகசாலையும் பைரவர் சூரியன் சன்னதிகளும் உள்ளன. செப்பு கவசமிட்ட கொடிமரம். இங்குள்ள பெருமானை விஷ்ணு வழிபட்டதால் விஷ்ணுவின் பாதம் பத்மபீடத்திலே கொடிமரத்தின் முன்பு உள்ளது. இது வேறு எங்கும் நாம் பெரும்பாலும் காண இயலாத காட்சி. கொடிமரத்தின் பின்னால் நந்தியம்பெருமான் சாமிக்கு எதிர்புறமாக கிழக்கு நோக்கி இருக்கும். இதற்கு பின்னால் நின்ற நிலையிலே அதிகார நந்தி சாமியை பார்த்தபடி உள்ளது. இதுவும் இங்கு சற்று வித்தியாசமான காட்சி. கொடிமரத்தின் பின்னால் உள்ள நந்தி சாமிக்கு எதிர்புறமாக கிழக்கு நோக்கி இருக்கும். இதற்கு பின்னால் நின்ற நிலையிலே அதிகார நந்தி சாமியை பார்த்தபடியா இருப்பார். மூல சன்னதியில் உள்ள நந்தியும் வெளியே உள்ளதைப் போல கிழக்கு நோக்கி இருப்பார். இவைகளுக்கிடையே வழிபட மௌனசாமிகள் கட்டுவித்த சுதையாலான பெரிய நந்தி கிழக்கு நோக்கி உள்ளது. நேரே நின்று மூலவரை தரிசிக்க முடியாதவாறு இது மறைக்கிறது. முன்னுள்ள நந்திகளைப் போலவே பெரிதாக அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இது கட்டப்பட்டிருக்கலாம் என்று எங்களுக்கு தோன்றியது. அர்ச்சகர் அப்படியும் இருக்கலாம் என்றார். இந்த நந்தி இங்கு ஏன் கிழக்கு நோக்கி இருக்கிறார் சாமியை பாராமல் என்பதற்கு ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. இத்திருத்தலத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலே கஞ்சன்கிரி என்றொரு மலை உள்ளது. இம்மலைக்கு இப்பொழுது கஞ்சனகிரி, கஞ்சம் என்றால் தங்கம், கஞ்சமலையிலே தங்கம் இருப்பதாக வெள்ளைக்காரர் காலத்திலே கண்டுபிடித்து அது இங்கு வரை பிரச்சனை இருக்காதுன்னு ஓடி. இங்கே கஞ்சன்கிரி என்ற மலை தற்போது இது காஞ்சனகிரி என்று வழங்கப்படுகிறது. இம்மலையிலே கஞ்சன் என்று அசுரன் ஒருவன் வாழ்ந்தான். இம்மலையிலிருந்துதான் தீர்த்தம் கோயிலுக்கு மிக பழங்காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அவ்வாறு கொண்டு வருவதை அந்த கஞ்சன் என்ற அசுரன் தடுக்கிறான். செய்வதறியாது உரியோர்கள் இறைவனம் முறையிட நந்தியம்பெருமான் சென்று கஞ்சனுடன் போரிட்டு அவனை அடித்து அழித்தார். அவ்வாறு அழித்த போது அசுரனின் வளாடம் வீழ்ந்த இடம் தற்போது லாலாப்பேட்டை என்று இருக்கிறது. அந்த அசுரனுடைய தலை விழுந்த இடம் சீகராஜபுரம் என்று அழைக்கப்படுகிறது. வடக்கால் அறுபட்டு வீழ்ந்த இடம் வடகால் என்றும், தென்கால் வீழ்ந்த இடம் தென்கால் என்றும், மணிக்கட்டு விழுந்த இடம் மணியம்பட்டு என்றும், மார்பு விழுந்த இடம் குகையநல்லூர் என்றும் வழங்கப்படுகிறது. இவ்வூர்கள் எல்லாமே திருவள்ளத்திற்கு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றன. இது புராணச்சான்று. இந்நிகழ்ச்சியின் காரணமாகவே நந்தி காவலுக்காக கிழக்கு நோக்கியுள்ளார். எந்த தீயவர்களும் தீய சக்திகளும் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக. காஞ்சனகிரியிலே அசுரனின் குருதிப்பட்ட இடத்தில் எல்லாம் இறைவனுடைய அருளால் அவ்விடத்தை புனிதப்படுத்த சிவலிங்கங்கள் உண்டாயின. இன்றும் இம்மலையின் குளக்கரையிலே எண்ணற்ற சிவலிங்கங்கள் இருப்பதை பலரும் காணலாம். தோன்றினாலும் சிவலிங்கங்கள் கிடைக்கின்றன. ஆச்சரியமான ஒரு இடம் இது. சிப்கா தொழிற்சாலை வழியாக சாலையில் செல்லும் பொழுது இம்மலையை பார்க்கலாம். லாலாப்பேட்டைக்கு பக்கத்திலே இம்மலை உள்ளது. லாலாப்பேட்டைக்கு நகர பேருந்து ஆற்காட்டிலிருந்து செல்கிறது. மூலவர் சந்நிதி வாயிலே நாம் நுழைந்தவுடன் நேராக சிவலிங்கத்தில் மேல் தரிசனம். வாயிலை கடந்தும் இங்கு வழிபட இறைவன் முன்றுள்ள சனக முனிவரின் திருவோடு சாமிக்கு நேரே வெளியில் பிரதிஷ்டைப்பட்டிருப்பதை காணலாம். உள் சுற்று வலம் வரும் பொழுது மூலையிலே பிராமி உருவச் சிலை உள்ளது. தெற்கு நோக்கிய பக்க வாயில் உள்ளது. அங்கே கருவறை அகழி போல அமைக்கப்பட்டது. கருவறை சுவரில் கல்வெட்டுக்கள் நிரம்ப உள்ளன.
கோஷ்டமூர்த்தமாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, அண்ணாமலையார் அங்க கிடையாது, மகாவிஷ்ணு, பிரம்மன் உள்ளது. எதிரிலே சண்டீஸ்வரர் சன்னதி உள்ளது. 63 உற்சவ மற்றும் மூல திருமேனிகள் மேலும் கீழுமாக இரு வரிசைகளில் வைக்கப்பட்டுள்ளன. சங்கர நாராயணன் என்ற இன்னொரு திருவுருவம் வடப்பாடு உள்ளது. இடப்பாடு உள்ள பள்ளத்திலே பாதாளேஸ்வரர் சன்னதி உள்ளது. இதில் சிவலிங்கம், நந்தி, விநாயக பெருமானின் மூல திருமேனிகள் உள்ளன. இப்பகுதியிலே நீர் குறைவு ஏற்பட்டு அங்கே பஞ்சம் ஏற்பட்டால் இந்த பெருமானுக்கு ஒரு மண்டல காலம், அதாவது 48 நாள் அபிஷேகம் செய்தால் மழை பெய்கிறது என்று எல்லோரும் இன்று வரை நடப்பதாக கூறுகிறார்கள். மூலவர் வாயிலே துவாரபாலகர்கள். இந்த துவாரபாலகர்களுடைய சிற்பக்கலை அழகு மிக அற்புதமானவை. இச்சிற்பங்களுள் ஒன்று ஒரு கையை மேலுயர்த்தி நடன பாவ முத்திரையுடன் விளங்குகிறது. ஆச்சரியமா, இதுபோல துவாரபாலகர்கள் நீங்கள் காண முடியாது. மூலவர் சிவலிங்க திருமேனி சுயம்பானது கிழக்கு நோக்கி இருக்கிறது. சதுரபீட ஆவுடையார். சன்னதிக்கு வெளியே புதிதாக கட்டப்பட்ட பெரிய நந்திக்கு பக்கத்திலே நடராஜ சபையும் அடுத்த நவகிரக சன்னதியும் உள்ளன. நம்முடைய நடராஜ பெருமான் உருண்டை வடிவமான பிரபையுடன் அழகாக காட்சி செய்தார். மூலவரை தரிசித்து வெளிவந்து நடராஜ பெருமானை பிடித்து நவகிரகத்தை வலம் வந்து கொடி மரத்தடியிலே வீழ்ந்து வணங்கி இங்குள்ள இரு உருவங்களில் ஆதி உருவம் சுவரில் உள்ளது. புதிதாக பிரதிஷ்டை முன்னால் உள்ளது. பக்கத்திலே 4 பிரதிஷ்டை செய்யப்பட்டு அடுத்து சனி பகவான் சன்னதி இருக்கிறது. இதற்கு பக்கத்திலே விநாயக பெருமானின் சன்னதி. சதுரபீடத்தின் மேல் பத்மபீடம் அமைய அதன் மீது அமர்ந்த நிலையிலே விநாயகர் காட்சி தருகிறார். நம்முடைய விநாயக பெருமான் அம்மையப்பரை பலம் வந்து அந்த ஞானக்கனி பெற்ற வரலாற்றை நினைப்பூட்டும் வகையிலே துதிக்கையில் மாங்கனியுடன் திகழ்வார் இங்குள்ள விநாயகர். இங்கு பங்குனி மாதத்திலே பெருவிழா நடைபெறுகிறது. ஆருத்ரா தரிசனம் இங்கு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. கஞ்சனுக்கு இறைவன் முக்தி தந்த ஐதீகம் திருவிழாவாக இன்றும் நடைபெறுகிறது. இதற்காக தை மாதம் பொங்கல் கழித்து 10ஆம் நாள் சாமி இங்கிருந்து புறப்பட்டு காஞ்சனகிரிக்கு எழுந்தருகிறார். இந்த காஞ்சனகிரியில் சித்ரா பௌர்ணமியில் குளக்கரையிலிருந்து பார்த்தால் ஜோதி என்று தோன்றி பின் மறையும். இது நிறைய பேர் தரிசித்த ஒரு அனுபவம். நீங்கள் அந்த கஞ்சன் என்ற அசுரனுக்கு அருள் செய்த நிகழ்வை காண வேண்டுமானால் தை மாதம் பொங்கல் கழித்து 10ஆம் நாள், அந்த குறிப்பிட்ட நாள் நீங்க எழுதி விட்டீங்க, அங்க சென்றால் அங்க அந்த நிகழ்வை நடைத்து காட்டுகிறார்கள். எவ்வாறு நம்முடைய திருச்செங்காட்டங்குடியிலே பிள்ளைக்கரியம் நடைபெறுகிறதோ அதுபோல. அதே போல சித்ரா பௌர்ணமியிலே காஞ்சனகிரி குளக்கரையிலிருந்து பார்த்தால் ஒரு ஜோதி தோன்றி பின் மறையும். இப்போதும் தெரிவதாக நாங்கள் சென்றுள்ள பொழுது நிறைய பேர் எங்களிடம் கூறினார்கள். இம்மலையின் சிறப்பறிந்து மக்கள் தற்போது நிறைய பேர் தரிசனம் செய்ய செல்கிறார்கள். திருவளம் என்றாலே மௌனசாமிகள் அவருடைய நினைவு அனைவரின் உள்ளங்களில் தோன்றும். இவர் மிக பிரசித்தமானவர். இவர் கோயில் முன்புள்ள ஒரு இருப்பிடத்தில் தற்போது நாங்கள் சென்ற பொழுது இருந்து வருகிறார் என்று இப்பொழுது சொல்ல முடியாது. ஏன்னால் நாங்கள் 88 சென்ற பொழுது மௌனசாமிகளை தரிசிக்கும் தவம் கிடைத்தது. இத்தலத்திற்கு பக்கத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவில் வள்ளிமலை உள்ளது. தரிசிக்க வேண்டிய இடம். இப்ப இந்த திருவளம் ஞானசம்பந்த பெருமாள் திருவள்ளம் என்று பாடியுள்ள பாடல். எரித்தவன் முப்புறம் எரியின் மூழ்க தரித்தவன் கங்கையை தாழ் சடைமேல்
விரித்தவன் வேதங்கள் வேறு வேறு தெரித்தவன் உறைவிடம் திருவள்ளமே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். ஆக இது ஒரு மிக சிறப்பான திருத்தலம். அருணகிரிநாதருடைய நசையெடுதோளும் தசையுறு நீரும் நடு நடு என்பு ஒரு கீழும் என்று தொடங்கக்கூடிய அற்புதமான அந்த பாடலிலே முருகா விசையுறு காலம் புலனெறியே வெங்காணல் உயிர் வேளத் தெரியாதே விடுமடியார் முன்பு அழுதர வேள் கந்தன் எனும் ஓதும் விரல் தர. அதாவது உன்னுடைய முருகப்பெருமானே, என்னுடைய அடியார்கள் மத்தியிலே நான் நின்று உன்னை தொழக்கூடிய அருளை ஆசை எனக்கு கொடு என்று கேட்பார். மிக அற்புதமான புகழ். அதே போல திருவருட்பாவிலே தலைவரிசை வெண்பாவிலே இந்த பாடல் வரும். பார்த்து உலகில் இல்லமென செந்திரவாதவர் வாழும் வள்ளம் மகள் வந்தவர் வசித்துவமே என்பர். எங்கும் போய் பிச்சை எடுத்து அறியாதே இறைவன் வாழ்கின்ற வள்ளம் மகிழ் அன்பர் வசித்துமே என்பர். இறைவன் மட்டுமல்ல, இங்குள்ள அன்பர்களும் யாரிடத்தும் யாசம் பெற மாட்டார்கள் என்று வள்ளல் பெருமான் பேசுகிறார். இத்தனை சிறப்புகள் உடையது இந்த திருத்தலம். அருள்மிகு வில்வநாதீஸ்வரர் திருக்கோயில். இக்கோயில் நிறைய தலங்கள், சன்னிதானங்கள், நிறைய மூல சாமி அப்படி இருப்பதால் நமக்கு இங்கே பதிவிலே எது என்ன என்று பெரும்பாலும் என்னுடைய டைரி குறிப்பிலே எதையும் தெளிவாக அந்த வில்வநாதேஸ்வரர் வல்லநாதர் என்ற பெயர். பிறகு அம்பிகை தருமாத்தியாம்பாள் வல்லாம்பிகை என்ற பெயர். அதே போல இங்கு கௌரி, மகாவிஷ்ணு, ஜனகர் முதலியோர் வழிபட்டு பேறு பெற்ற தலங்கள் என்று உள்ளே 5-6 சிறு சிறு கோயில்கள் இருக்கின்றன. சென்று வழிபட்டு இறை அருளை பெற எல்லாம் அல்ல என்னுடைய திருவருள் எல்லோருக்கும் உண்டாக திருவருளை சிந்தித்து நிறைவு செய்கின்றோம். ஏனெனில் எந்த ஆலயங்களிலும் நான் சென்று தரிசித்த காலத்திலே ஒரு தெளிவான வரலாறோ சம்பந்தமான புத்தகங்களோ அது தொடர்பான எந்த ஒரு செய்தியுமோ தேடி 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 கல்வெட்டு அது இதெல்லாம் பார்த்து மிகவும் கடினமான முயற்சியின் கீழ் தான் இதெல்லாம் தொகுத்தோம். ஆக நீங்களும் இந்த காலகட்டத்தில் நேரம் கிடைக்கும் பொழுது உங்களை வழிவளம் வளமெல்லாம் போக சொல்ல ஒவ்வொரு ஊரிலும் எங்கள் சேலம் மாவட்டத்திலே எங்களுடைய மேட்டூரிலிருந்து சேலம் வரை 47 சிவாலயங்கள் இருக்கின்றன. பெரும்பாலான கோயில்கள் அழிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா எல்லா ஆலயங்களும் இந்த 50 ஆண்டுகளில் தான் அழிந்து போயிருக்கின்றது. ஆச்சரியமான விஷயம். கோயில் நிலத்தை ஆட்டை போட்டு கோயில் அழிச்சிட்டாங்க புண்ணியவான்கள். ஆக இருக்கும் இப்படி ஒரு ஆலயம் இருந்தது என்பதற்கான ஒரு ரெக்கார்டை நம்மளாவது கிரியேட் பண்ணி வைக்கணும். இப்ப திருமுருகன் பூண்டியை சுற்றி நாங்கள் உழவாரப்பணி விஜயமங்கலம் சொக்கலிங்கம் அண்ணாவுடைய சேக்கலாத்தின கூட்டம் சார்பாக உழவாரப்பணிக்கு செல்லவில்லை எனில் நிறைய கோயில் இருந்திருக்காது. எல்லாம் அழியும் நிலையில் இருந்தது. இன்னைக்கு பெருந்தாயூர் என்ற ஒரு ஆலயத்திற்கு சென்றோம். 2வது குடமுழுக்கு 25 கோடி ரூபாயில செஞ்சிருக்காங்க, வேற லெவலு. ஆனா அந்த சாமி அழிந்து போயிருப்பார். அந்த ஆலயம் காப்பாற்றப்பட்டதற்கும் விஜயமங்கலம் அப்பரடிகள் உழவாரத்திற்கு கூட்டம், மன்னிக்கவும் பெயரை மாற்றி சொல்லுவீங்க. ஏனெனில் இந்த கோவை, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற நிறைய கோயில்கள் இன்று உயிரோடு இருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அப்பரடிகள் உழவாரத்திற்கு கூட்டம் விஜயமங்கலம். அடுத்து சேக்கிழார் உழவாரத்திற்கு கூட்டம். அப்பரடிகள் பிரிஞ்சவங்க, அவங்களுக்குள்ள பங்காளி தகராறுல பிரிஞ்சவங்க, அன்பு தகராறு தான் அந்த சேக்கிழார் திருக்கூட்டம். அவர்கள் தான் முக்கியமான காரணம். இல்லை எனில் திருப்பூரை சுற்றி இன்னைக்கு இந்த பெருந்தொடுவு அது ஊர்பட்ட கோயில் இருக்கு, அதெல்லாம் வெளி உலகத்துக்கே தெரியாம போயிருக்கும். ஆக
யாரோ ஒருவர், நீங்கள் உங்கள் ஊருக்கு அருகில் எத்தனை சிவாலயங்கள் இருக்கின்றன என்பதை ஓய்வு கிடைக்கும் பொழுது, இப்ப கவிதா அம்மாலாம் ஒரு விஏஓவா இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய விஏஓஸ் எல்லாம் தெரியும், அவங்க கொலீக்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அது அவங்க ஊர்ல ஏதாவது சிவாலயம் இருக்கா, பூஜையில இருக்கா, இல்லையா, அதையெல்லாம் கேட்டு அவங்க நம்முடைய வாட்ஸ்அப்லயோ இதுலயோ போட்டா நிறைய பேருக்கு பயன் தரும். அதுபோல ஒவ்வொருத்தரும் லிங்கராஜ் ஐயா இருக்காங்கன்னா அவங்க ஏரியாவில் எத்தனை கோயில் இருக்கு, அதாவது நீங்க வழிபாட்டில் கவர்ந்தபடி அங்கங்க நிறைய கோயில்கள் இருக்கு, அது வேற விஷயம். சென்னிமலை கிராமப்புறங்களே நமக்கு தெரியாமல் சிறப்பாக இருக்கிற அல்லது அழிந்து கொண்டிருக்கிற திருக்கோயிலை கண்டுபிடித்தால் யாரோ ஒருத்தர் போய் அதை பணி செய்து முன்னெடுப்பார்கள் அல்லவா. ஆக நாம் வரலாறு தல யாத்திரை மூட்டித்தலம் தீர்த்தம் முறையாய் வழிபட வேண்டும் என்று ஏன் சொன்னார்கள் என்றால், நீங்கள் மூட்டித்தலம் தீர்த்தம் முறையாக வழிபடும் பொழுது செம்மை மன தொண்டராகி பக்குவ நிலை அடைவீர்கள். அந்நிலையிலே வார்த்தை சொல்ல சர்க்குருவாய். ஆக முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள். உங்கள் ஊருக்கு அருகில் ஒரு 2 கோயில் உங்களால கண்டு சொல்ல முடியுமா? 2 கோயில் தெரியுமா? சொல்லுங்க. இந்த பகுதியில போய் ஒரு பிரதோஷம் எல்லாம் தொடங்கி வச்சு, இன்னைக்கு பவானியில பிரதோஷம் அடியன்னு தான் தொடங்கி வச்ச ஆச்சரியமான விஷயம். எங்க பசங்க டியூஷன் பிள்ளைங்க தேவாவுடைய டியூஷன்ல இருந்து ஒரு 10-30 குழந்தைகளை வச்சுதான் மணிகண்டன் அவங்க அண்ணா அவங்க எல்லாம் முன்னால இருந்து செஞ்சாங்க. அதுவும் யாருங்க வராங்க எதுக்குங்கன்னு. அன்னைக்கு நாங்க பிள்ளைகளை வைத்து தொடங்கிய அந்த பிரதோஷம் இன்னைக்கு பவானி எல்லாம் வேற லெவல்ல நடக்கு. எவன் தொடங்கி வச்சான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த காலத்துல இருந்து நடக்குன்னு ஒரு கதை கட்டி எப்படியோ ஒரு நடக்கல. 76களிலே எங்கள் மேட்டூர் மீனாட்சி சொக்கனார் கோயில்னா ஈரோடு மற்றும் இந்த பக்கம் இருக்கிற சேலம் எல்லா மாவட்டத்திலும் சேர்த்து எங்க கோயில் தான் முதல் பிரதோஷம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு பிரதோஷத்துலையும் அந்த பகுதியில் அன்பர்களை தேடி சென்று ஆலயத்துல கோயில எவனும் போக மாட்டான், சாமி கும்பிட ஆள் வேணுமே. நீ போய் பிரதோஷம் செய்ய, பிரதோஷத்துல வழிபாடும் கஷ்டம் தீரும் அப்படி இப்படி சொல்லி அங்க போனா அர்ச்சகர் காசு வரல, அதனால என்னங்க எனக்கு கூலியே வர மாட்டேங்குது. நான் சரி விடு, நந்தி கொம்புல நந்தி நெட்டிலாம் காசு ஒட்டினா நல்லது, பாவம் போயிடும் அப்படியெல்லாம் சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டதான் இன்னைக்கு சென்னை மயிலாப்பூர் வரைக்கும் எல்லா இடங்களிலும் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா பிரதோஷம் நடைபெறுகிறது என்றால் யாரோ ஒருவர் போய் யாரோ ஒருத்தரை தேடி பிடிச்சு ஐயா அந்த கோயில் அதை செய்யுங்கன்னு சொன்னதன் விளைவு இன்னைக்கு அந்த கோயில்லாம் சிறப்பா இருக்கு. அதுபோல நம்ம கிராமப்புறங்களில் இருக்க ஆலயங்களில் எல்லாம் தேடி நாடும் நகரமும் நல்திருக்கோயிலும் தேடி திரிந்து என்ன சிறுமான் என்று பாடி பணிந்து நம் உள்ளம் கூடும் பொழுது கண்டிப்பாக அங்க நம் சில உள்ளார்ந்த அன்பர்களை அறிமுகப்படுத்தி, அதுதான் கைலாசிட்ட சொல்றது. கைலாஸ் ஒரு நாளைக்கு வாங்க, இங்க நிறைய கோயில் இருக்கு, வந்து பாருங்க, தொண்டர்களை பாருங்க, அவங்க பேசுங்க, தெரியும். சும்மா பெரிய புராணம் சிறிய புராணம் தலையாத்தை கதை அடிச்சு பிரயோஜனமே கிடையாது. வாடுமை தொண்டர்களை சந்திக்கணும், பார்க்கணும். போய் நாளைக்கு மயிலாடுதுறையில போய் பார்த்தானா திருச்சிற்றம்பலம் சிவனுடைய அந்த திருக்கூட்டம், உழவார திருக்கூட்டம் என்ன செய்துன்னு தெரியும். எவ்வளவு பெரிய காடு, ஆதீன கோயில், திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமானது, தருமபுரி ஆதீனத்துக்கு சொந்தமானது. ஆனால் நாமக்கல் இருக்கும் அந்த சகாதேவன் ஐயா போய் மெனக்கெட்டு சில 1000 ரூபாய் செலவு செய்து வெள்ளோட்டம் போய் பார்த்து தேடி பிடிச்சு இங்கிருந்து ஒரு 400 பேரை சோறு போட்டு கூட்டி போய், கருவி கூட கிடைக்காது, உழவார பணி செய்துக்கோ கொடுவாள் தர மாட்டான், மரவெட்ட இல்லம்பானுங்க, சீமார் இல்லம்பாங்க, எல்லாம் கொண்டு போயிடுறது. போய் உழவார பணி செஞ்சு கோயில் சுத்தமான பிறகு சகாதேவனை பாராட்ட யோகிதை எந்த மடாதிபதிக்கும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எவனும் தொண்டு செய்யறது கிடையாது. கழுத்து நிறைய தங்கத்தை மாற்றி பிளஸ் பண்ணுவானுங்க. என்னது என்னினும் மிக்கார். எங்க ஆசான் சொல்லா, டேய் உன்னை விட சிறந்தவன், உன்னை விட சேவையில் சிறந்தவன் நீ நல்ல உழவாரம் செய்கிறாய் என்று சொல்லவன். நீயே போய் நான் நல்ல உழவாரம் செய்கிறேன், உன்னை விட ஒரு புள்ள கூட குடுங்கி போட ஒரு மடாதிபதியோ ஒரு எவனா வந்து சொக்கர் அருமையா உழவார பணி செஞ்சாரு,
அப்படின்னு அந்த அந்த வார்த்தைக்கு இழுக்கும் பாரு. என்ன ஆதீனங்கள் நிலைத்த எல்லா ஆதீனங்களிலும் எல்லா கோயிலும் காடு வெட்டின்னு ஒரு போஸ்ட் இருக்கு. அவங்களுக்கு நிலமானியம் கொடுத்திருக்காங்க ராஜாக்கள். மடத்துல இருந்து அவங்களுக்கு பங்கு உண்டு, சம்பளம் உண்டு. ஆனா அவன் புல்லு வெட்டாம ஆதீனத்துக்கு கூட ஜால்ரா அடிச்சு தெரிவாங்க.